வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு சக்கை வீடியோ தான் பார்க்க போறோம். சக்கையை பற்றி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லி தரேன், சரியா? வாங்க. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு டைமாக காய்ச்சி சக்கை தான் காமிச்சு தரேன், வாங்க. இது நாங்கள் எங்கள் ஊரில் சக்கைன்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு? பார்த்தீங்களா மேலையெல்லாம் இதாக இருக்குது. இதுதான் எங்கள் வீட்டில் முதலே காய்ச்சது. இதுக்கு எங்கள் ஊரில் சக்கைன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் எல்லாம் வேறு வேறு பேரில் சொல்லுவீங்க. எங்கள் ஊரில் நாங்கள் இப்படி தான் சொல்லுவோம். இது பச்சை கலரில் இருக்குது, பார்த்தீங்களா? இப்போ தோல் எல்லாம் பச்சை கலரில் இருக்குது. இந்த சக்கை ரெண்டு விதத்தில் சொல்லுவோம். ஒன்று வரிக்க சக்கைன்னு சொல்லுவோம், ஒன்று கூடை சக்கைன்னு சொல்லுவோம். வரிக்க சக்கைன்னு சொன்னால் கொஞ்சம் நல்ல இனிப்பாக இருக்கும். சாப்பிட்டா இன்னும் சாப்பிடணும் போலே தோணும், அப்படியே தோணிட்டே இருக்கும். கூடை சக்கை இருந்தால் இது பரவாயில்ல, கொஞ்சம் இதாக சாப்பிடலாம், இருந்தாலும் நல்லா இருக்கும். அடுத்து செம்பருத்தி சக்கை இருக்குது, விதவிதமான சக்கை இருக்குது. செம்பருத்தி சக்கைனா உள்ளே சிவப்பு கலரில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சை சக்கையை நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இதெல்லாம் இலக்கி இந்த முள்ளாக இருக்கிறதெல்லாம் எல்லாம் கலத்தி அதில் உள்ள சொலையாக இருக்கும் வெள்ளை கலரில், அதை சக்கை அவியல் வைப்போம். அவியல் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். கூட்டெல்லாம் வச்சு சாப்பிடுவோம். அடுத்து சிப்ஸு போடுவோம். பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருந்தால் இதை சிப்ஸு போட்டு கொடுக்கலாம். அடுத்து இது இனி பழுக்கிறது இந்த தோல் மஞ்சள் கலர் ஆகும். மஞ்சள் கலர் ஆகும்போது நல்லா பழுத்ததாக இருக்கும், நல்லா இனிப்பாக இருக்கும். அது சாப்பிட்டா இன்னும் சாப்பிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் ஊரில் இருக்குது, ஆனால் என்ன பேரில் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியாது. இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வேறு இடத்துல உள்ளவங்க எல்லாம் சக்கை இல்லைன்னா இருக்கிறவங்கள்ட்ட கேட்பாங்க, சக்கை தருவீங்களா, சாப்பிடணும் ஆசையாக இருக்குது அப்படியெல்லாம். அப்படிதான் இது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு டைமாக காய்ச்சது, சாப்பிடலாம். பிள்ளைகளுக்கெல்லாம் வெளியிலேருந்து நம்ம வாங்கி கொடுக்காம வீட்டில் இருந்தே பிள்ளைகளுக்கு சிப்ஸ் எல்லாம் போட்டு பிள்ளைகளுக்கு ஆசையை தீர்த்து வைக்கலாம். அப்படி உங்களுக்கு இதே மாதிரி உங்கள் வீட்டில் எதெல்லாம் இருக்குன்னு எங்களுக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேரெல்லாம் வித்தியாசமாக இருக்குது, தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், அவ்வளோதான்.